அப்படி யாரும் முழங்கல் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வாதத்தை தரும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு இம்மட்டும் தேவன் நம்மளை நடத்தி வந்த கிருபைகளுக்காக 2025 வருஷத்தின் இந்த 3வது ஓய்வு நாள் வரைக்கும் உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் வாயை தரங்க. பா, நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி, இரக்கத்திற்காக நன்றி, அன்புக்காக நன்றி ராஜன் சொல்லி எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு மாறாத தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பா ஓமேகாவுமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தவுமான தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து பார்க்கலாம். அப்பா, நன்றி 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 நன்றி. காலைதோறும் முடிக்கிறவைகள் புதியதாக இருக்கிறது. அப்பா, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடிவான்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரமா இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் வந்து எங்களை நாங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு உங்களுடைய கரம் எங்களோடு கூட நடத்தும்படியாக எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு புறப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியா நம்ம தலைவர் பாஸ்டர் மச்சபிங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? கரங்க. ஒரு சில பாடல்களே அருமையான பிரதர்ஸோடு சேர்ந்து கரங்களை உற்சாகத்திற்கு தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பரிசுத்தம் நாமம் உண்டாவதாக. இந்த வருடத்தின் 3ஆம் மாதத்தின் 3ஆம் ஓய்வு நாளுக்கான ஆராதனை பாடல், நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக. கரங்களை உற்சாக தட்டி பாடுவோமா? வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேன், என் ஜீவனை பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக. போன என்னை கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. துணிந்து போன எந்த கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாழானவை
பயிர் நிலமாய் என்னை மாற்றிவிட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றிவிட்டீர். நான் யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீர். மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீரே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கான இரண்டாம் பாடலாக மோடு இருப்பது தான் என்னோட உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. கைகள் தட்டி உற்சாகமாக பாடுவோமா? உம்மோடு இருப்பதுதான்
இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான். ஏசையா,
பாடல் பகுதி மூலமாக கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ பிரதர்ஸ். அப்படியே நம்ம யாவரும் எழுந்து நேர் சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம திலக்குதான அருமையான சிஸ்டர் செல்வராணி அமரித்ராஜ் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 694 பக்கத்தில் இருக்கு. சங்கீதம் 40. சங்கீதம் 40. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களையும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடைக்காமற் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் என்னை காக்க கடவுது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பேரில் ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே, தாமதையாயும். வாசிக்க தெரிந்த சங்கீதம் வாசித்தாயிற்று. தேங்க்யூ. யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவர்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறமாய் இருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதேயும். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் பிரதமா ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. முன்னேறிய தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் என் தேவன் உங்களுக்கும் சபைக்கும் கொடுத்ததான வாக்குத்தத்தம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அவருடைய தாசன் சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமா. தாசன்னா பெரிய விஷயம்லாம் இல்லை, நான் அவருடைய பிள்ளை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே என் தேவன் நம்மில் மகிமைப்பட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு டவுட்டே தேவையில்லை. கஷ்டம் இருக்க தான் செய்யும். இப்போ எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு போராட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே நடந்துட்டா நம்ம தேவனை சத்தமாக சொல்லுங்க, எல்லாமே பக்காவா நடந்துட்டா நம்ம தேவனை இன்னும் வரல பாருங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே கரெக்டாக இருக்கிற வரையும் ஏதாச்சும் கொஞ்சம் குறைந்தாதான். ஒரு மெக்கானிக் கிட்ட எப்போ போவோம்? வண்டி நல்லா இருக்கிற வண்டியை போய் நோண்டுவோமா? அதே மாதிரி தான் கொஞ்சம் 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 ரிப்பேர், கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். நினைச்சு பாருங்க, நிறைய காரியங்களில் தேவன் அற்புதங்களை செய்திருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் ஒரு குறைகள். ஆமென். ஓ தேவன் நம்மளுடைய தகப்பனாய் இருக்கிறபடினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவருடைய தாசனாய் இருக்கிறோம். ஆமென். அவர் நம்மிலே நிச்சயமாய், சத்தமா சொல்லுங்க எல்லாரும், நிச்சயமாய். இன்னும் சத்தமா சொல்லுங்க, நிச்சயமாய் என் தேவன் என்னில் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய ஜனங்கள், என்னுடைய விசுவாச குடும்பங்கள் தேவனிடத்துல உண்மையான பிள்ளைகளாய் இருக்கிற பிள்ளைகள் நிச்சயமாய் இந்த மாதத்துல மகிமைப்பட போகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு முதலாவது காரியம், முதல் வாரத்துல பேசின பிரகாரமாய் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உண்டான தலைப்புக்குள்ளாக கடந்து வருவோம். 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 48:14. நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள், நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு. யாருக்கு? கர்த்தருக்கு பிரியமானவன் யாருக்கு? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு பிரியமா இருக்கணும்? பிரியமா இருந்தாதான் அவர் சித்தத்தை செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பிள்ளையை உங்களுக்கு பிடிக்கும்? நம்ம சொல்ற பேச்சை கேட்கிற பிள்ளையை பிடிக்குமா, இல்ல கேட்காத பிள்ளையை பிடிக்குமா? சத்தமா சொல்லுங்களேன். அதேதான், எந்த பிள்ளை தேவன் பிரியமா இருக்கிறாரோ, எந்த பிள்ளைக்கு என் தேவன் மேல பிரியம் இருக்கிறதோ அந்த பிள்ளை என் தேவனுடைய சித்தத்தை செய்யும். ஹல்லேலூயா. வாட் இஸ் மீன் பை சித்தம்? அவருடைய விருப்பம். இப்போ எனக்கு விருப்பமானது எதுவோ அது எங்க அம்மா செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு விருப்பமானது அதுதான் சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் விரும்புகிற காரியம் நீங்க எப்ப செய்றீங்களோ அப்ப அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் மாறுவீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன் அவருடைய சித்தத்தின்படி நாம செய்யணும்? ஏன் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கணும் கேட்டீங்கன்னா, எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. எபேசியர் 1:12. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக. இங்க 3 விதமான காரியத்தை சொல்லி இருக்கிறார். ஏன் அவருடைய சித்தத்தின்படி நாம செய்யணும்னா நம்மளை எப்படி தெரிந்து கொள்ளுகிறாராம்? 3 காரியம். அவருடைய சித்தத்தின்படி, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, அவருடைய சித்தத்தின்படி ஆலோசனைக்கு தக்கதாகவும், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு. போதுமா? சித்தத்தின்படி, ஆலோசனையின்படி. சித்தம்னாலே அவர் நம்மளுக்கு சொன்ன ஆலோசனையின்படி நடக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது தீர்மானம். தீர்மானம்னா என்ன? குறிக்கப்பட்டு அவருக்கு சுதந்திரமாக நாம தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க அவருடைய பிள்ளையாய், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறீங்கன்னா 3 விதமான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும். அவர் சித்தத்தின்படி, ஆலோசனையின்படி நடக்கணும். ரெண்டாவது, அவருடைய குறிக்கப்பட்ட காரியங்களை நீங்க செய்யணும். மூன்றாவது, தீர்மானத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இதை செய்யணும்னா அவரை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த 3 குவாலிட்டிஸ் இருந்தாதான், இந்த 3 தன்மைகள் உங்களிடத்தில் இருந்தாதான் அவர் சித்தத்தின் பிரகாரம், ஆலோசனை பிரகாரம் நடக்கிற பிள்ளைகளாய்
இரண்டாவது அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாய் இருக்கிற பிள்ளைகளாய், மூன்றாவது அவர் குறிக்கப்பட்ட பிள்ளைகளாய். இப்போ வேண்டுதல்கள் குறிக்கப்பட்ட பிள்ளைகளாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கும்போது தான் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, எத்தனை பேர் கேட்குறீங்க? இதே இடத்துல பாஸ்டமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு போகிறவங்க வரவங்களாம் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அவங்களெல்லாம் தேவன் தெரிந்து கொள்வாரா? உங்களையும் என்னையுமே தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி எப்படி ரட்சிப்புக்குள்ளாக வந்து ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய பிள்ளையாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன் அப்படி சித்தத்தின்படி செய்யணும் கேட்டீங்கன்னா, அவரே ஒரு இடத்துல கேட்கிறாரு. எடுத்து வாசிங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை. இயேசுவே தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறாரா? யோவான் 6:38 வாசிங்க. என் சித்தத்தின்படி அல்ல, ஏசப்பா சொல்றாரு, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி. அவரை அனுப்பினவர் யார்? பிதாவாகிய தேவன். அனுப்பினவருடைய சித்தத்தை நிறைவேற்றவே வானத்திலிருந்து வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்மளா சொல்லணும்னா, என் சித்தம் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, மேல இருக்கிற கைகளை வச்சு உங்க இருதயத்தின் மேல, என் சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சுய புத்தியின் படி அல்ல, என் தேவன் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிரித்தெடுத்தது முதல் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்துக்கு கடைசியா ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். இதை நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய சித்தத்தின்படி செய்ய என் தேவன் இயேசுவானவர் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒரு கஷ்டம், அவருக்கு ஒரு போராட்டம், அவருக்கு ஒரு நிந்தை வந்த உடனே மனுஷனிடத்துல ஓடலமா, மனுஷனை போய் பார்க்கலமா, மனுஷனிடத்துல தயவை கேட்கலமா, யாரிடத்துல போய் மன்றாடுகிறார்னா, எடுத்து வாசிங்க லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை. பிதாவே, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு என்ன கேட்கிறாருமா? இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. யார் இவரு? என்ன பண்ணாரு இந்த பூமியில? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணாரு இங்க பூமியில? வந்து மனுஷனாய் 30 வருஷம் வாழ்ந்தாரு, 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. ஊழியம் செய்யும் போது என்னெல்லாம் பண்ணாருமா? சத்தமா சொல்லுங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த தேவன் அவரால் அந்த சிலுவையிலிருந்து சிலுவை மரணத்தை தவிர்த்திருக்க முடியும். ஆனாலும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து. ஆமென், ஹல்லேலூயா. என்ன பண்றாருங்க? எந்த இடத்துல போய் ஜெபம் பண்றாரு? என்ன தோட்டமா இது? கெத்செமனே தோட்டத்துல ராத்திரி வேளையில போய் முழங்கால் படியிட்டு சீஷர்களை விட்டுட்டு. கவனிங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை தோணிச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். மொத்தங்க இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதை காட்டிலும் தனிப்பட்ட ஜெபம் உங்களை விடுதலை ஆக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. போய் பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஆண்டவரே உமக்கு சித்தமானால். ஆண்டவரே இதை கொடுங்க அதை கொடுங்கலாம் கேட்கல. உமக்கு சித்தமானால். ஆமென். எல்லாருடைய ஜெபத்திலும் இந்த ஒரு வார்த்தை இருக்கணும், உமக்கு சித்தமானால். ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டர்மாவும் நானும் ஜெபம் பண்ணும்போது அதான் சொன்னேன். ஆண்டவர் இவ்வளவு போராட்டம், உமக்கு சித்தமானால் இதுவும் செய்யணும்னா இதையும் செய்யறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஒரு வார்த்தை பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது அன்னைக்கு சொன்னாங்க, இது உங்களுக்கு வேண்டாம்னா இப்பயே நிறுத்திடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபம் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கணும். எதை செஞ்சாலும் அது 1 கோடி ரூபாய் பிசினஸா இருந்தாலும் சரி, போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம். ஆண்டவரே இதை போறேன், இந்த காரியம் எனக்கு வாய்க்க பண்ணுங்க, ஆனாலும் உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கவனிங்க, தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்க நடக்கும் போதுதான் தேவன் நம்மளை பலப்படுத்துகிறவராய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்படி அந்த ராத்திரி வேளையில கெத்செமனே தோட்டத்துல இயேசு மாத்திரம் ஜெபம் பண்ணாம இருந்தா ஐயோ எப்படியோன்னு கத்தி இருப்பார்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஆமே, சகிக்கிறாருமா, பலத்தை கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆமே, ஹல்லேலூயா. அந்த கஷ்டமான காலத்தை அனுபவிக்கும்படியாக தேவன் பலத்தை கொடுக்கிறார். ஆமே, அதையும் தாங்க முடியாம தான் கடைசியாய் உம்முடைய கரங்களில நாவியை போதும் முடிக்கிற முடிந்தது. ஆமே, போதும், என்னுடைய டாஸ்க்
கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஹalleluya. you have to wait. உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு தேவன் துணை நிற்பார். கலங்காதீங்க. கஷ்டம் இருக்கதா செய்யும், காரி துப்பதான் செய்வாங்க, முள்முடிய சூட்டுவாங்க, குத்துற மாதிரி பேசதான் செய்வாங்க. தேவனிடத்துல பலப்படுங்க. ஹalleluya, ஹalleluya. எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள என் தேவன் பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவங்க ஏளனமாய் பேசுறாங்க, என்ன இப்படி பேசுறாங்க, என் குடும்பத்தை இப்படி பேசுறாங்களே, சகிங்க. ஆமென். அது சகிக்க முடியா, போய் ஜெபம் பண்ணுங்க, தனிமையா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த பிரச்சனை? உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் தாங்குகிற பலத்தை என் தேவன் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. இன்னும் சத்தமா நம்மளுடைய ஜெபம் ஒன்று சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஜெபம் சொல்லுங்களேன். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எது? அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் நடக்குது, பூமியிலே அது நடக்கணும் அப்படின்னோம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நான் போய் உங்களுக்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது நம்மளுக்கு சொந்தமானது அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓடுற வரையும் ஓடலாம், ஆமென். இருக்கிற வரையும் இருக்கலாம், ரெண்டட்ல இருக்கிறோம் நம்ம. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது அப்பப்போ திங்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருமை வரும்போது அப்பப்போ யோசிச்சுக்கோங்க, நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம். ஆமென். இதுவும் சொந்தம் இல்லை, இதுவும் சொந்தம் இல்லை. ஆமென். ஹalleluya. ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொன்னா காலி பண்ணி தான் ஆகணும். ஆமென். ஹalleluya. கழிக்க வேண்டியதை கழிப்பாரு, கொடுக்க வேண்டியதை கொடுப்பாரு. ஆமென். அட்வான்ஸில். ஆமென். உனக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தல்ல, அதில் இங்கே விட்டுரு, இதில் மட்டும் எத்துன்னு வா மேலே. ஆமென். கொஞ்சம் இப்படிலாம் திங்க் பண்ணுங்க உங்கள் லைஃப்பை. எப்படி இப்போ ஆண்டவர் கிளம்ப சொல்லிட்டாரு, உள்ள போவோமா, உள்ள நிற்போமா, அவர் சித்தமானதை நம்ம ஏதாவது செஞ்சுருக்கிறோமா, கனிகளை கொடுத்துருக்கிறோமா, மரம் நட்டாச்சு, தண்ணியும் ஊத்துறாரு, பாஸ்டர் கொத்தி கொத்தி எருவும் போடுறாரு, பாஸ்டர் திட்டுவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆமென், கொத்தி கொத்தி வசனங்களினால பிரசங்கத்தினால கொத்தி கொத்தி எருவும் போடுறாரு, மரம் மட்டும் வளருது. என்ன இல்லை, கனியும் இல்லை, காயும் இல்லை. ஆமென். ஹalleluya. கனி கொடுக்கிறவர்களாய் மாறுங்க. அது தேவன் விரும்புகிறார். தேவனுக்கு சித்தமான காரியம். என் நிமித்தம் ஒரு ஆத்மா நிக்குது, என் நிமித்தம் ஒரு கூட்டம் நிக்குது. ஆமென். ஹalleluya. பரலோக ராஜ்யத்தில் போய் நிற்கும் போது ஆண்டவர் பார்ப்பார், எங்க உங்க கூட வந்தவங்களாம் யாராச்சும் இருக்கிறாங்களா? இல்லை பாஸ்டர், இல்லை சார், இல்லை ஐயா, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டதே பெரிய விஷயம் சொன்னீங்கன்னா தயவு செய்து வெளியே போயிட்டு அப்படின்றார். ஆமென். நீ மட்டும் ரட்சிப்பதற்காக தேவன் வரல, ஜாதிகள் ரட்சிக்கப்படணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. லூக்கா 1:11 2ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுகிறது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே எப்படி செய்கிறீர்களோ அப்படியே பூமியிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்வீராக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். அதெல்லாம் நீங்க கேட்க வேண்டியதை கேட்டுக்கோங்க. ஆகாரம் மட்டும் இல்லை, எது ஒன்றாலும் கேட்டுக்கோங்க. ஆனா இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பரமண்டலத்துல இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே அப்படின்னா நான் உன் பிள்ளை. ஆமென். அங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்றோம். ஹalleluya, ஹalleluya. அவர் குறிக்கப்பட்ட பிள்ளைகளாய், தரிசனத்தை நடப்பிக்கிற பிள்ளைகளாய், நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த ஒரு வார்த்தை வரும், எங்கள் பிதாவே. இரண்டாவது, நீர் வாழ்க, உம் ராஜ்யம் வாழ்க, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். ஹalleluya. அதுக்கப்புறமா தான் கேட்குறோம் உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம். ஆமென். அங்க சூப்பரா இருக்கிறீங்களா, இங்கேயும் கொஞ்சம் வாங்கலேன். ஆமென். ஹalleluya. இவ்வளோ உன் மகன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறல்ல, ஆமென், உங்களுடைய சித்தம் பூமியிலும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இந்த ஜெபம் பண்ணுகிறவர்கள் சும்மாலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி இருந்து ஜெபம் பண்ணணும், எப்படி அவர் சித்தமா இருக்கணும், எப்படி அவர் விரும்புகிற பிரகாரம் இருக்கணும்னா 5 விதமான காரியத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறார். யோவான் 4:23 வாசிங்க.
அவர் விரும்புகிற காரியம் என்ன? அவருடைய சித்தம் என்ன? யோவான் 4:23. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள். எப்படி தொழுது கொள்ளுகிறவர்கள்? உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும், மாம்சத்தோடும் போடலாமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மைக் கொஞ்சம் கொடுத்துருங்க. அப்போ நம்ம எப்படி அவருடைய சித்தத்தின் பிரகாரம் இருக்கிறோமா? நம்ம எப்படி அவருடைய சித்தத்தின் பிரகாரம் இருக்கணுமா? மாம்சமா வந்து உட்கார்ந்துட்டு மாம்சமா எழுந்து போக கூடாதுமா. அவருடைய சமூகத்துல வந்துட்டா ஆவியில பலப்படணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும். அப்ப புரிஞ்சுக்கோ, ஆவியிலும் பொய் இருக்குன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு 4 பேரை பார்த்தோன்னே ஆவியில பலப்பட்டுருவோம். அப்படி ஆவியில தேவனுக்கு நிறைய ஆராதிக்க செய்கிற மாதிரி நடிக்கிறவும் ஆவியும் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க, பிசாசுக்கும் வசனம் தெரியும். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க கேக்குறீங்களா? இப்ப என்னமா நடக்குது? என்ன நாட்கள் நடக்குது? எத்தனை பேர் இங்க கறி மீன் சாப்பிடாம இருக்கிறீங்க? எத்தனை பேர்? கடந்த நாட்கள்ல என்னிடத்துல ஒரு டவுட் கேட்டாங்க. ஐயா, இந்த சிசிஹெச் இசிஐ இதெல்லாம் இந்த மாதிரி லென் டேஸ் நடக்குது, பூ வைக்க மாட்டேன்றாங்க, கறி மீன்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்க. இயேசுப்பாவும் அப்படி இருந்தாரான்னு கேட்டாங்க. இருந்தாரு தான், இல்லைன்னு சொல்லலை. 40 நாள் இருந்தார். எப்படி இருந்தாருன்னா கறி மீன் மட்டும் சாப்பிடாம இல்லை, டோட்டலாக சாப்பிடாம இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இருக்கலாமா? டோட்டலாக சாப்பிடாத மாதிரி இருக்கிற மாதிரி தான் இரு. ஆமென். எப்படி ஒன்று சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் 2 நாள் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் 3ஆவது நாள்லேருந்து ஆண்டவர் பலப்படுத்திடுவார். ஆமென். அங்கே இயேசுவா அப்படிதான். ஃபர்ஸ்ட் எத்தவொன்னே கஷ்டப்பட்டார் தான். ஆண்டவர் பலப்படுத்த வனாந்தரத்துக்கு போய் உபவாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கரெக்டாக 40 நாள் முடிக்கும் போது பசி உண்டாயிட்டுன்னு இருக்கும் வசனம். சூப்பராக இருக்கும் அந்த வசனம். ஹல்லேலூயா. அந்த உபவாசத்தின் நேரத்தில் எவ்வளோ சோதனைகள் அனுபவித்தா தெரியுமா? போய் பேசலாம் பிசாசு, ஏய் இந்த கல் அப்பமா மாத்து பார்க்கலாம், நீ சொன்னியே. ஆமென். உபவாசம்லாம் சும்மாலாம் கிடையாது. சும்மா பட்டினி. நீங்க நிறைய பேர் இப்ப பட்டினி தான் இருக்கிறீங்க. வெள்ளிக்கிழமை கூட காலைல செஞ்சு மூந்துட்டு டேஸ்ட்லாம் பார்த்துட்டு போனோன்னு சாப்பிடணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது எப்படி தேவன் சித்தத்தின் பிரகாரமாய் விருப்பத்தின் பிரகாரமாய் இருக்கணும்னா ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கணும். 2வது காரியம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 12:1. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். போதுமா? ஒரு சில பேர் பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல்ல கூட அமைதியா இருப்பான். நீ எவ்வளோ வேணாலும் அட்டடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அவனுடைய கான்சன்ட்ரேஷன் கிளாஸ்ல தான் இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நம்ம கூட இருக்கிறவனே இருக்கலாம், ஜாலியாக இருப்பான், நம்ம கூட தான் சுற்றுவான், எல்லாம் பண்ணுவான், ஆனால் மார்க் பக்காவாக எடுப்பான். எத்தனை பேர் இதை பார்த்துருக்கிறீங்க? ஏன்னா அவனுடைய ஞானம் ஃபுல்லா அந்த அறிவில் தான் இருக்கும், படிக்கிற விஷயத்திலே தான் இருக்கும். நம்ம நினைப்போம் நம்ம கூட தானே இருந்தா, நம்ம கூட தானே இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே அதே தான், சர்ச்சுக்கெல்லாம் வருவோம். ஆனா தேவன் இங்க சொல்லுகிற புத்திமதிகளை யாரும் அறிவாய் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஆமென். பாஸ்டர் பேச ஆரம்பிச்சிட்டாரா இப்படி நினைச்சீங்கன்னா நான் பேசின்னு தான் இருப்பேன். நான் சாகுற வரையும் பேசின்னு தான் இருப்பேன். ஆமென். நீங்க கல்லெத்து அடிச்சாலும் பேசின்னு தான் இருப்பேன். ஆமென். கட்டு போட்டுன்னு வந்தாச்சு பேசுவேன். ஆமென், ஹல்லேலூயா. பேசி பேசி சாகிறதுக்கு தான் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. புத்திமதிகளை விரும்புகிற பிள்ளைகளாய் மாறணுமா? ஹல்லேலூயா. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஒரு இடத்துல வசனம் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது அவருடைய சித்தம் எப்போ நிறைவேறும்னா, அவருக்கு எப்போ விருப்பமாய் மாறிவினா புத்திமதிகளை ஏற்றுக்கணும், சொன்னா கேட்டுக்கணும். ஆமென்,
சொல்ற வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், எபிரேயர் 10:36 வாசிங்க. எபிரேயர் 10:36 எப்படி அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் இருக்கணும், விருப்ப பிரகாரமாய் இருக்கணும் சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமையா இருக்கணுமா. பொறுமை ரொம்ப முக்கியம். அவருடைய சித்தம் நிறைவேறணும்னா பொறுமை. நைட்டு ஜெபம் பண்றாரு, ஆண்டவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பாருன்னு போய் நிக்கல அங்க ஸ்டேஜ்ல. அவன் பேர் என்னது, ஆண்டவரும் உன்னத்துல நிக்க வச்சாங்க. யாரை விடுதலை பண்ணணும்னு கேக்குறாங்க. யாரோ ஒருத்தர் கரெக்டா சொன்னீங்க, ஆனா சொல்லல. பரபாஸ். ஊர் ஜனங்களுக்கு, அந்த யூத மக்களுக்கு தெரியும் இவன் தேவனை விட ரொம்ப மோசமானவன். ஆனாலும் அவருடைய டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணும்படியாக நீங்களும் நானும் அப்படிதான் நைட் ஃபுல்லா ஜெபம் பண்ணிட்டோம். இத்தனை வருஷமா ஜெபம் பண்ணட்டும். இத்தனை வருஷமா தேவனிடத்துல நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளா இருந்திருக்கோம். நாளைக்கு காலைல பாரு ஏன் சொன்ன அற்புதம் நடக்கும். ஆமென். போய் நிக்கிறாரு, ஒண்ணுமே இல்லாம போய் நிக்கிறாரு. தப்பு பண்ணவனை விடுதலை பண்றாங்க, தப்பு பண்ணாத இவரத்துக்கு சிலுவையில மாறுதலாய் நடக்கும். ஒரு சில நேரத்துல என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், ஏதாவது பேசினாரா? என் தேவனால் அனுப்பப்பட்ட இயேசுக்கு எவ்வளவு அதிகாரம் இருந்திருக்கும். அந்த இடத்துல பிலாத்து மனசை மாத்தி இருக்கலாம், யூதர்களுடைய ஜனங்களுடைய மனசை மாத்தி இருக்கலாம். என்ன பண்ணாருமா? பொறுமையா இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருக்கு தெரியும் அடுத்தது என்ன பண்ண போறான். அடுத்தது நம்மளை அடிக்க போறாங்க, காரி துப்ப போறாங்க, நம்ம ட்ரெஸ்ஸை கிழிக்க போறாங்க, நம்மளுக்கு முள்முடியை சுட்ட போறாங்க, நம்மள சிலுவையை தூக்கி நடக்க வைக்க போறாங்க, ஆணி அடிக்க வைக்க போறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. வாரினால நம்ம சதைய பிச்சு எடுக்க போறாங்க, ஈட்டில குத்த போறாங்க, நம்மளை கீழே தொங்கி நிற்கிற நேரத்தில் அனுபவப்பட்டவனுக்கு பார்த்தா நம்மளை கீழே நின்று கிண்டலும் பண்ணுவாங்க. ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான், நம்மளே கஷ்டப்பட்டு இருப்போம், அப்பயும் கிண்டல் பண்ற குரூப் ஒன்று இருக்கும். ஆமே, ஆனால ஒன்னால பேசினால. ஆமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணணும். ஆமே, பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்ததுனால தான் தேவன் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஆவியை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க முடிஞ்சது. ஆமே, ஹல்லேலூயா. நீங்களும் இந்த பூமியில எல்லாத்தையும் பொறுமையா சகித்து கடைசி நாட்கள் இல்லை, தேவனுடைய சித்தமானால் உயிர் பிரிகிற வரைக்கும் தேவனுடைய பாதத்தின் பிரகாரமாய், அவர் பாதத்தை பிடித்து கொண்டு அவர் சித்தத்தின் பிரகாரமாய் நிறைவேற்றும் போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆண்டவரிடத்தில் நம்மளே நம்மளுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கலாம். ஆமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதெல்லாம் மாபெரும் பாக்கியம். நம்ம வாயில திறந்த ஆண்டவரே எங்களை எடுத்துக்கோங்க. ஆமே, சொல்றதெல்லாம் பெரிய விஷயம். ஆமே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடைசி தருவாயில் உங்க ஊழியக்காரர் வந்து, ஆண்டவரே இந்த மகள் இதுக்கு மேல கஷ்டப்படக்கூடாது. ஆமே, இதுக்கு மேல ஆண்டவரே மகளை துன்புறுத்தாதீங்க, இதை சொல்லி உங்களுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போதே உங்களுக்கு உயிர் பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதன் மாதிரி ஒரு மரணம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணினதை பொறுமை இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரொம்ப முக்கியம் பொறுமை. சொல்லுங்க, பொறுமை. சத்தமா சொல்லுங்க, பொறுமை முக்கியம். இல்லை, பாஸ்டர்மா கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. கடலினும் கடல் எவ்வளோ பேசுன்னு தெரியுமா? அளக்க முடியுமா? அப்போ நம்மளுடைய பொறுமை எவ்வளவு முடிகிற வரைக்கும், நான் தான் ஏற்கனவே நான் சிம்பிளா சொல்றது ஒரு காரியம் தான், எவ்வளோ அடிச்சாலும் தாங்குற பிள்ளைகளை மாறிடணும் கிறிஸ்தவ பிள்ளைகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான்காவது காரியம், நீதிமொழிகள் 22:11 எடுத்து வாசிங்க. 22:11. எப்படி அவரு சித்தமாய் பிரியமான பிள்ளைகளாய் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். அவன் யாருக்கு சிநேகிதனா மாறணும்? ராஜா அவனுக்கு சிநேகிதனானவன். பரம தகப்பன் தேவனாகிய ராஜா அவங்களுக்கு சிநேகிதனாய் மாறுவாராம். அல்லேலூயா. எப்போ எப்போ?
சுத்த இருதயம் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அசுத்தம் உங்களுடைய இருதயத்துல காணப்படக்கூடாது. நீதிமொழிகள் 22:11 சொல்ற பிரகாரமாய் சுத்த இருதயம் இருக்கணும். கடைசியாய் 1 பேதுரு 4:19 வாசிங்க. 1 பேதுரு 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் கஷ்டப்பட்டாலும், உன்னை குத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும், உன்னை ஏளனமாய் பேசுறாங்கன்னு தெரிஞ்சாலும், உன்னை கேவலமா பேசுறாங்கன்னு தெரிஞ்சாலும், உனக்கு விரோதமான காரியங்கள் செய்யறாங்க தெரிஞ்சாலும், நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தர் அவருக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்கணுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்களேன், நம்மளுக்கு விரோதமா இவங்க தான் குழி நோண்டாங்க தெரிஞ்சாலும் அவங்களுக்கு நன்மையே செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஹல்லேலூயா. இதான் தேவன் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 5 விதமான காரியம் சொல்லியிருக்கோம். முதல் காரியம், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். புத்திமதிகளை விரும்பணும். 3வது பொறுமையா இருக்கணும். 4வது சுத்த இருதயம் இருக்கணும். 5வது நன்மை செய்கிறவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? 1 யோவான் 5:14 வாசிங்க. இப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க சொல்றேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் எப்படி இருப்பாங்களா? இந்த 5 விதமான காரியங்கள் செய்யறவங்க எப்படி இருப்பாங்களா? சித்தத்தின்படி கேட்டால் அவர் நம்மளுக்கு செய்வார் என்று செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நம்ம கிட்ட வந்துரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 5 விதமான காரியம் எந்த ஒரு மகன், எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு பிள்ளை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு தைரியம் வரும். என்ன தைரியம்னா, நான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தால் நான் கேட்கிறதுக்கு என் தேவன் செவி கொடுத்து செய்வார் என்ற ஒரு தைரியம் நம்மளிடத்துல வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது சங்கீதம் 40:16 வாசிங்க. வாசித்த சங்கீதத்துல 40:16 வாசிங்களேன். உம்மை தேடுகிற அனைவரும், இப்படி தேடுகிற அனைவரும், இப்படி விரும்புகிற அனைவரும், இப்படி தேவனை சேவிக்கிற அனைவரும், இப்படி தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிற அனைவரும் அவருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். உம்முடைய ரட்சிப்பை விடுதலை விரும்புகிறவர்கள் அவரை மாத்திரம் எப்பொழுதும் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும், எத்தனை பிரச்சனை இருந்தாலும், எத்தனை வியாதி படுக்கைகள் இருந்தாலும், என் தேவனை மாத்திரம் சித்தத்தின்படி செய்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த தைரியம் உள்ள வந்துரும். எது நடந்தாலும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நான் நடக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தைரியம் வந்த உடனே தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எப்பவுமே தேவனை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு என்ன பலன் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். 1 யோவான் 2:17 வாசிங்க. 1 யோவான் 2:17. உலகமும் அது இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ இந்த நாளிலே நான் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு ஸ்திரீ, எந்த ஒரு மகன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறானோ அவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் பின்னாடி ஓடின்னு உலகத்தின் காரியங்களை இச்சைகளை ஓடிட்டு இருக்கிறவன் நிலைத்திருக்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்றென்றைக்கும் எப்போது எது வந்தாலும், என்ன புயல் அடிச்சாலும், என்ன மழை வந்தாலும், எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை விதமான கஷ்டங்கள் வந்தாலும் தேவன் மேல ஆமென் கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் தைரியம் நம்மளுக்கு வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் 2 விதமான காரியம் எச்சரிப்பை இந்த நாளில் கொடுக்கிறார். எடுத்து வாசிங்க எச்சரிப்பின் சத்தத்தை. எசேக்கியேல் 18:32. எசேக்கியேல் 18:32. மனம் திரும்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எப்படி? இந்த கால வேளையில கேட்ட வசனத்தின் பிரகாரமாய் அவருடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளாய் மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை என்ன அர்த்தமா இது? சாகிறவனுடைய சாவை
வித்தியாசமான அர்த்தம். நீ சாவறது சாவதான் போகல, ஆனா மனம் திரும்பாம சாவாத, அததான் சொல்ல வர்றாரு அங்க. அல்லேலூயா. சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. என்ன அர்த்தம்? நான் சாகிறவன், நீ சாவதான் போற, மனுஷனா பிறந்தவன் எல்லாம் சாவதான் போறேன், ஆனா மனம் திரும்பிச்சு சாவு. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை அனுப்பினது என்ன நோக்கம்? உன்னுடைய டாஸ்க் என்ன? உன்னை எதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், உன்னை எதற்காக அழைக்கப்பட்டனோ அதை நீ நிறைவேற்றி செத்தினா அது தேவனுடைய விருப்பமா இருக்கும். அல்லேலூயா. ஆனா நீ எல்லாரும் சாகிற மாதிரி நீயும் செத்தினா தேவன் அது விரும்புகிறதில்லை. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அவங்கெல்லாம் விரும்புகிறாங்கன்னா, இந்த சாகிறவனுடைய சாவை தேவன் விரும்புறதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாருல்ல. எப்படி அப்படி சாவறாங்க கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 8:36 வாசிங்க. அங்க கிளியரா சொல்றாரு சாகிறவன் எப்படி சாவறான்னு சொல்லிட்டு பாருங்க. தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறவங்க இல்ல, சாகிறவன் நார்மலா சாகிறவன் கிறிஸ்துவை அறிந்தோ தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாம சாகிறவனுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் 8:36. எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ, எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன் எவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். தன் ஆத்துமாவை, தேவன் கொடுத்த இந்த ஆத்துமாவை, ஹல்லேலூயா, 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 என்ன பண்றான்? பாவம் செய்கிறதுனால மீறுதல்கள், அக்கிரமங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் கேட்காமல், தேவனுடைய சத்தியத்தை அறியாமல், புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளாமல், ஆவியோட உண்மையோட தேவனை தொழுது கொள்ளாமல், வாக்குத்தத்தத்திற்கு பொறுமையாக இருக்காம, சுத்த இருதயம் இல்லாம, ஆமென், ஹல்லேலூயா, நன்மை செய்யாம இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய ஆத்துமாக்களை தானே சேதப்படுத்திக் கொள்ளுகிறாங்களாம். அல்லேலூயா. வாசிங்க. என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை. யார் இதை செய்யறாங்கன்னா ஆண்டவரை வெறுக்கிறவங்க. ஆமென். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? எனக்கு இவ்வளவு ஜெபம் பண்ணனே, இவ்வளவு காரியம் செஞ்சனே, இந்த பண்ணனே, இதை கொடுத்தனே, இதை பண்ணனே, இவ்வளவு எல்லாத்தையும் கொடுத்தோம், ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? என்னை வெறுக்கிறவர்கள் விரும்புகிறவர்களா இருக்கிறாங்களா? ஹலோ, அவங்க தான் மனம் திரும்பாமல் பிழைக்காமல். இங்க கவனிங்க, நம்ம இப்ப போராடுறது, நம்ம இப்ப கஷ்டப்படுறது எல்லாமே இங்க இருக்கிற ஜீவியத்துக்காக அல்ல, பரலோகத்துல ஒரு ஜீவியம் இருக்கு. ரெண்டாவது ஒரு லைஃப் நம்மளுக்கு இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நார்மலா சாவரம் இங்கே செத்துருவான், நம்மளுக்கு அப்படி இல்லை. நம்ம இங்க மரித்தாலும் பரலோகத்துல எழுந்திருப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எப்படி இருக்கணும்னா, எபேசியர் 5:17 வாசி முடிக்கிறேன். எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். என்னவா தேவனுடைய சித்தம் எதுன்னு முதலாவது நம்ம தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான டாபிக் இதுதான். நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிட்டு இருக்கணும். அல்லேலூயா. எப்படி பண்ணணும்? உங்க இஷ்டத்தின் பண்ணக்கூடாது, அவர் சித்தத்தின் பிரகாரம் பண்ணணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான டாபிக் என்ன? அவருடைய சித்தம் பிரகாரம் பண்ணணும். அல்லேலூயா. டாபிக் எழுதுறவங்க எழுதிக்கோங்க, சித்தத்தை செய்யணும். டாபிக்கே அதான், பிரியமானவனாய் இருந்து சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா. அப்போ இந்த சித்தத்தை செய்கிறவர்கள் அந்த தேவனுடைய சித்தத்தை உணரணுமா? அல்லேலூயா. இந்த எபேசியர் 5:17 சொல்லியிருக்க பிரகாரமாய் மதியற்றவர்களாய், கண்டவங்க பேச்சை கேட்காம. மதியற்றவன் என்ன? வாட் இஸ் மீன் பை மதியற்றவர்கள்? அறிவில்லாதவனா, புத்தி இல்லாதவனா, பைத்தியக்காரன் தனமா, எவன் சொல்ற பேச்சும் கேட்டு ஆடக்கூடாது. ஆமே, எவன் என்ன சொன்னாலும் வந்து முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இது செய்யலாமா, இதை பண்ணலாமா, இதை நம்ம செஞ்சு இதை வெற்றி சிறக்க முடியுமா? எது செய்தாலும் ஜெபம் பண்ணி அதை உணருங்க, இது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணாமல் நடுவில் போய் ஆண்டவரே நான் இது செஞ்சேன், ஆண்டவரே இது ஏன் செய்யல ஆண்டவரே கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்டே நம்ம ஜெபம் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா நடுவில் கேட்டுருக்கலாம், ஆண்டவர்கிட்ட போய் போராடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட வந்தல அப்பயே நிறுத்திருக்கலாம்ல. எந்த காரியமா இருந்தாலும் தேவனிடத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி இது தேவனுடைய சித்தம் என்று உணர்ந்து செய்யுங்க. கதை பெரிய கரையில் செய்ய வளவராக. கண்களை மூடுவோமா? தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா?
அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. 2025 வருஷத்தின் 3ஆம் மாதத்தின் 3வது ஓய்வு நாளில் அருமையான பிள்ளைகளோடு அடியனை பயணம் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக தங்களுடைய தூக்கத்தை எல்லாவற்றையும் விட்டு உடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கதான் உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் கரங்களை ஒப்புக்கொண்டு, உங்களுடைய கிருபை பெரியது, உங்களுடைய அன்பு பெரியது, உங்களுடைய இரக்கம் பெரியது ராஜா. அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு கடந்து செல்லும்படியாக இந்த மாறு முழுவதும் எங்களுடைய சித்தம் அல்லப்பா, உங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்யும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய தயவை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களுடைய கையின் கிரியைகள் பிரயாசங்கள் ஒன்று வினாய் போகாதபடிக்கு உங்களுடைய பிரசனம் எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாக நீ கிருபை வந்த சிறியோர் முதல் பெரியர் வரை கரங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறேன். தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக பலன், தெய்வீக சுகம் பிள்ளைகளிடத்தில் காணப்பட, தெய்வீக சமாதானத்து குடும்பத்தில் காணப்பட நீ கிருபை. வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சாட்சியோடு நிற்க நீ கிருபை. நீரே ஆசீர்வாதம். நீ பிரேசு முடிஞ்சவர்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. சொல்லுமா. சங்கீதம் 16:1. கரங்களை தட்டுவோமா? பலனாவை கர்த்தர் உம்மில் அன்பு கொள்வேன். சங்கீதம் 18. கரங்களை தட்டுவோமா?